31,189 நபர்களுக்கு இந்த மாவட்டத்தில் மாதம் அரசுடைய திட்டம் வந்து கொண்டிருக்கிறது என்பது நான் நேரத்தை உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டேன். பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தினை இன்று துவக்கி வைத்துள்ளதை தொடர்ந்து பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் திருக்கரங்களால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கிடும் இந்த விழா மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் இனிதே துவங்குகிறது. விழாவின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. ஒரு 3000 ரூபாய் ரொக்க பரிசு, கரும்பு, பச்சரிசி, சர்க்கரை எல்லாம் மக்கள் பொங்கல் கொண்டாடுறதுக்காக தமிழ்நாடு அரசு இன்னைக்கு எல்லா ரேஷன் கார்டு மெம்பர்ஸும் வழங்குறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் இங்கே தொடங்கி வைக்கிறாரு. ஒரே ஒரு வேண்டுகோள், மாவட்ட நிர்வாகம் சார்பாக எல்லாருக்கும் அந்த டோக்கன் கொடுத்துருப்போம் யார் யார் இன்னைக்கு வாங்கணும்ட்டு. அதன்படி வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அனைத்து பொருட்களும் ஒரே டைம்ல கிடைச்சிரும். அந்த பணம் ஓபன் டாய்லெட்டாக அந்த இடம் இருந்தது. இப்ப அந்த இடத்துல அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி கட்டி கொடுத்திருக்கின்றோம். அதே போல மருத்துவமனை, தாலுகா மருத்துவமனை அந்த குளத்தை சுற்றி கட்டியிருக்கின்றோம். அதே போல குளத்தை சுற்றி வாக்கிங் செய்வதற்கு நலபாதை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். இப்ப தாலுகா அலுவலகம் குறிஞ்சிப்பாடியை தாலுகாவாக மாற்றி தாலுகா அலுவலகத்தை நாங்கள் இப்போ எனக்கு ஒரு 5 வருஷம் லீவ் விட்டீங்க. அந்த தாலுகா ஆபீஸ் விட்டு கொடுத்தோம். ஆனால் கட்டடத்தை கொண்டு போய் எங்கே போய் வச்சாங்க, கடைசி பகுதியில் வச்சிருந்தாங்க. இப்போ முதலமைச்சர் சொல்லி இப்போ குறிஞ்சிப்பாடி பஞ்சாயத்து யூனியன்லேயே இப்போ தாலுகா ஆபீஸ் கட்டுவதற்கு கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 மாதம் போச்சா அந்த தாலுகா ஆபீஸும் இங்கே இப்போ குறிஞ்சிப்பாடி பஞ்சாயத்து யூனியன் பக்கத்திலே அது புதிய கட்டிடம் கட்டப்பட்டு உங்களுக்கு அது சிறப்பு நடத்தப்பட இருக்கிறது. அதே போல் வடலூரில் அரசு கலைக்கல்லூரி, குறிஞ்சிப்பாடிக்காரங்கன்னா கடலூருக்கு போகணும், இல்லை கடலூருக்கு போகணும், இல்லை வித்தாசனத்துக்கு போய் படிக்கணும். இப்போ வடலூரில் கல்லூரியை ஆரம்பித்து இப்போ 3 ஆண்டுகள் முடிய போகுது. இப்போ கட்டிடமும் கட்டி இப்போ அதுக்கு கிட்டத்தட்ட 18 கோடியில கட்டிடங்களை கட்டி இப்போ தொடங்கப்பட்டு வடலூரில் அந்த கல்லூரியும் கட்டப்பட்டிருக்கிறது. சர்வதேச மையமாக அறிவித்து அதை கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கும் போது சில நல்ல பண்ண வேலை அது கோர்ட்ல ஸ்டே வாங்கி போச்சு.